என்னைக்கு நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குறோமோ அன்னைக்கு நல்ல தூக்கம் வந்து லேட்டாக தான் எழுந்திருப்போம். என்னைக்கு நம்ம நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அன்னைக்கு சீக்கிரமாகவே முழிப்பு வந்துடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எனக்கு லீவு தான், சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி நான் எதுக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்னு சொல்லி எனக்கே தெரியல. சரி வாங்க இன்றைக்கான மார்னிங் விளாக் பார்க்கலாமா. காலைல எழுந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு சைடை வந்து முட்டையை வேக வச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி சாப்பாடும் முட்டை வந்து ஜஸ்ட் பாயில் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட போகிற சாப்பாட்டுக்கு வச்சு, இந்த வெங்காயம் தக்காளி வேலை தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கடுப்பான வேலை. இந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணும்போது கண்ணுலேருந்து தாரதாரையாக கண்ணீர் கொட்டும் பாருங்க. அப்படியே ஒரு சைடு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து தக்காளி தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் அப்படியே வதக்கி விட்டு சாப்பிட்றதுக்குலாம் எங்களுக்கு வந்து செட் ஆகுது. ஏன்னா அந்த தக்காளி சாப்பாட்டிலேருந்து தக்காளி தனியாக பொறுக்கிட்டு உட்காந்துருப்போம். அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சு அதை பொறுக்கிட்டு இருக்க வேலையை மிச்சம் இல்லை. நானும் அந்த மாதிரி வேலையெல்லாம் தான் பார்ப்பேன். ஸோ அதனால தான் அரைச்சி ஊற்றிட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்க என்னென்ன மசாலாஸ்லாம் இருக்கோ எடுத்து கொட்ட வேண்டியதான். தேவையான மசாலா என்னென்னலாம் சொல்லிலாம் எனக்கு தெரியாது. வீட்டில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியதான். மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலான்னு சொல்லி எல்லா மசாலாவும் எடுத்து போட்டுட்டு அப்படியே அரிசியும் போட்டு அப்படியே விசிலையும் போட்டாச்சு. லைட்டாக எனக்கு மார்னிங்கே பசிச்சனால ஒரு கருப்பு காவியை போட்டு நானும் அப்படியே குடிச்சிட்டு இந்த விளாகை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்க. See you all next video guys. Bye bye. Bye guys.